கற்றதனாலாய பயனன் கொல் வாலறிவன் நற்றாள் தொழாரேனின். வணக்கம் எவ்ரிபாடி, எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? நம்ம 108 அதிகாரம் கவர் பண்றதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம் ஆரம்பத்தில். அதில் 62 ஆர் ஓவர். தட்ஸ் மோர் தென் 60% we have covered. 63 இன்னைக்கு பார்க்க போறோம். நம்ம அறத்துப்பால் முடிச்சிட்டு பொருட்பால்ல அரசியல், we are on the verge of completing that. ஒரு அதிகாரம் பாக்கி இருக்குது. போன வாரம் நம்ம அதிகாரம் 61 மடியின்மை, that no laziness or no idling, அதை பார்த்தோம். அதுக்கப்புறம் ஆழ்வினை உடைமை, the administrative ability or general capability, effort, initiative, whatever, அதனுடைய அருமையும் பார்த்தோம். மேல போகலாம். நம்ம பொருட்பால்ல அரசியல், the matter royalty-ல we are in the last அதிகாரம். அரசியல்ல இடுக்கண் அழியாமை அதிகாரம் 63 63, that is courage in the face of adversity. இடுக்கண்னு சொன்னதுன்னா the distress, adversity. அழியாமை is not buckling in. So அதோட அரசியல், that is the stipulations for the leader, for the king, corporate boss, அது முடியுது. அடுத்தது equally interesting or more interesting part, Angaviyal. அது essentials of a state, typically the politics, not the politics இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிற அந்த மாதிரி இல்ல. ஒரு கவர்னன்ஸுக்கு the king கீழே இருக்கிற மினிஸ்டர்ஸ் அண்ட் மற்றவங்கெல்லாம் செய்ய வேண்டிய வேலை, particularly the ministers or the principal staff officers in the corporate or the deputies for a leader. அதுல நம்ம இன்னைக்கு ஒரு அதிகாரம் பார்ப்போம். 64 அதிகாரம் 64 அமைச்சு, that's on the ministers. Let's go further. இன்னைக்கு நம்ம பார்க்க போற முதல் அதிகாரம், which is coincidentally the last அதிகாரம் of Arasiyal or the matters royalty. That is அதிகாரம் 63 இடுக்கண் அழியாமை, courage in the face of adversity. The dividing line between a brave person and a coward is how he faces adversity. அந்த இடுக்கண் வரும்போது எப்படி அழியாம இருக்காங்கிறது தான் வீரனுக்கும் கோழைக்கும் இருக்கிற வித்தியாசம். திருவள்ளுவர் ஒரு படி மேல போயிட்டு என்ன சொல்றாரு, துன்பம் வரும்போது, அந்த மாதிரி இடுக்கண் வரும்போது, டிஸ்ட்ரெஸ் வரும்போது, அப்ஸ்டக்கிள் வரும்போது, he says we should smile. எதனால? குறளை பார்க்கலாம். இடுக்கண் வருங்கால் நகுக அதனை அடுத்து ஊர்வது அஃதொப்பதில். குறள் எண் 621, இடுக்கண் அழியாமை அதிகாரத்துல. எங்கூட சேர்ந்து சொல்லுங்க. இடுக்கண் வருங்கால் நகுக அதனை அடுத்து ஊர்வது அஃதொப்பது இல். நகுகன்னா ஸ்மைல். So திருவள்ளுவர் tells us to smile when இடுக்கண் வருங்கால் நகுக. அந்த துன்பம் வரும்போது, when the distress, when the obstacle, when adversity strikes us on the face, திருவள்ளுவர் says, don't get frightened, smile instead. அது அப்படி smile instead சொல்லுவாரு, ரீசன் வருது. அதனை அடுத்து ஊர்வது, that is what comes after that, is அஃதொப்பதில். That means the worst is over with that. What comes next, it's going to be easier than that. So Thiruvalluvar says, இடுக்கண் வருங்கால் நகுக,
when you face adversity, just smile, grin and face it. எதனால? அதனை அடுத்து வருவது, the one that is following what is in store, agdoppadil, it's going to be much simpler than that. So never give up hope. They say never, never, never give up. And இதுவும் கடந்து போகும் சொல்லுவாங்க. இரவென்றால் பகல் ஒன்று வந்திடுமே பாட்டுல இருக்கு. ஸோ அந்த பாயிண்ட் தான் திருவள்ளுவர் சொல்றாரு, இடுக்கண் வருங்கால் நகுக. ஸோ இஃப் வி லேர்ன் டு smile and face adversity, we will find life much simpler, because the worst is over. What follows is going to be something easier than that. This is actually conditioning of the mind. A brilliant way of saying that. புக்கில் இருக்கிற விளக்கம் பார்க்கலாம். துன்பம் வரும் போது அதற்காக கலங்காமல் நகுதல் வேண்டும். நகுதல்னா டு ஸ்மைல். அத்துன்பத்தை எதிர்த்து வெல்ல வல்லது அதை போன்றது வேறு இல்லை. The best weapon to encounter adversity is to smile. Take it with a smile. English explanation: if troubles come, laugh. There is nothing like that to press upon and drive away sorrow. Englishல சொல்லுவாங்க, when the going gets tough, the tough should get going சொல்லுவாங்க. அந்த பாயிண்ட் தான் இதுல எம்பசைஸ் ஆகுது. If there is adversity, just smile, grin and bear it. What's going to come after that, it's going to be much simpler than that. அழகான குறள். குறள் இன்னொரு தரம் பார்க்கலாம். இடுக்கண் வருங்கால் நகுக, அதனை அடுத்து ஊர்வது அஃதொப்பதில். When in the face of adversity, just learn to grin, keep cool, don't get flustered. அதனை அடுத்து வருவது அஃதொப்பதில், the one that is following, it's going to be no comparison to that. It's going to be much simpler to that. Also, உலகத்துல சொல்லுவாங்க, குனிய குனிய தான் இந்த உலகம் குட்டும், அதனால எதிர்த்து நிக்கணும். எதிர்த்து நிக்கிறதுனா நெஞ்சில தில் வேணும். தில் வேணும்னா மனசு வந்து கூலா இருக்கணும், கலக்கம் இல்லாம இருக்கணும். The mind should be clear so that the intellect is fully alert and the body can function to face the adversity. It's a beautiful குறள். அடுத்த குறள் பார்க்கலாம். திருவள்ளுவருக்கு என்ன சும்மா சொல்லிட்டு போயிட்டாரு, துன்பம் வந்தா சிரி. That is, Thiruvalluvar said, smile in the face of adversity. Is that a practicality? அப்படின்னு நமக்கு மனசுல தோண்டலாம். So Thiruvalluvar says it is possible if we control, if we condition our mind to that. அது எப்படி பண்றது? அந்த ரெசிபி தான் அடுத்த குறள்ல சொல்றாரு. துன்பம் வரும்போது துவளக்கூடாது, இன்பம் வரும்போது குதிக்க கூடாது. That is, neither rejoice and jump when something good happens, nor get bogged down and slump when something adverse happens. It is all in the mind. Develop the mind, he says. குறளை பார்க்கலாம். இன்பத்துள் இன்பம் விழையாதான், துன்பத்துள் துன்பம் உறுதல் இலன். குறள் 629. இடுக்கண் அழியாமையில எங்கூட சேர்ந்து சொல்லுங்க. இன்பத்துள் இன்பம் விழையாதான், துன்பத்துள் துன்பம் உறுதல் இலன். இன்பத்துள் இன்பம் விழையாதான் சொன்னா, இன்பங்கிறது வந்து ஹாப்பினஸ். அந்த ஹாப்பினஸ் வரும்போது, the one who does not rejoice too much, one doesn't jump and exalt in that. அதே போல அந்த மாதிரி இருக்கிறவன் துன்பத்துள் துன்பமுறுதல் இலன். If adversity strikes him, he will not get bogged down because he has developed an equanimity of mind. இன்பத்துள் இன்பம் விழையாதான்,
when something good happens, the one who doesn't jump in joy and regale on that, அந்த மாதிரி அதை வந்து to take it in the right spirit, அவனுக்கு வந்து துன்பத்துள் துன்பம் உறுதல் இலன். He will never have a problem if an adversity strikes, because he will not get bogged down. He will take it also with a cool mind. இந்த ஸ்போர்ட்ஸ் எல்லாம், கேம்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் விளையாடுறதுனால என்ன பிரயோஜனம் கேட்பாங்க. வாட் இஸ் த பிக்கஸ்ட் purpose or use? It is in this, to develop an attitude where one learns to take victory or defeat in one's stride. Carry on, unmindful. அந்த மாதிரி வரதுக்கு மென்டல் ஆட்டிடியூட் டெவலப் பண்றதுக்கு திருவள்ளுவர் says develop an equanimity of mind. Interestingly, surprisingly, identical point, it's coming couple of times in Bhagavad Gita. Maintain an equanimity of mind. Neither jump in joy when something good happens, nor fall down dejected when something bad happens. அதைத்தான் இந்த குறள்ல சொல்லியிருக்கு. புக்ல கொடுத்திருக்கிற மீனிங் பார்க்கலாம். இன்பம் வந்த காலத்தில் அந்த இன்பத்தை விரும்பி போற்றாதவன் துன்பம் வந்த காலத்தில் அந்த துன்பத்தை அடைவது இல்லை. அப்போ அந்த மனப்பக்குவம் வந்துடுச்சுன்னா, if one develops an equanimity of mind, the victory or the defeat, இன்பம் துன்பம் அதெல்லாம் ரெண்டு வந்ததுனாலும் ஒரே மாதிரி எடுத்துப்பான். He will take both extremes in his stride. English explanation: he does not suffer sorrow in sorrow, who does not look for pleasure in pleasure. So interestingly, Bhagavad Gita la identical point is coming, where Lord Krishna is advising Arjuna to develop an equanimity of mind, not to get dejected, not to get too elated. The neutrality of mind is the path to succeed. அருமையான குறள். குறள் இன்னொரு தரம் பார்க்கலாம். இன்பத்துள் இன்பம் விழையாதான் துன்பத்துள் துன்பம் உறுதல் இலன். So one who does not rejoice too much when something good happens and develops an equanimity of mind, he will not have to worry too much when adversity strikes him. So he has a balanced mind. He has learned in life, in the cyclic things that occur in life, he takes things as they come. அழகான குறள். அடுத்த அதிகாரத்துக்கு போலாம். ஸோ போன அதிகாரத்தோட அரசியல், த மேட்டர்ஸ் ராயல்டி, அதாவது ஒரு கிங்குக்கு ஒரு லீடருக்கு இருக்க வேண்டிய குவாலிட்டிஸ், that is over. Now we come to the next one, Angaviyal, politics or the political science. அதுல முதல் அதிகாரம் அமைச்சு, for the ministers, the qualities or qualifications required for an efficient and capable minister. அப்ப திருவள்ளுவர் 3 குவாலிட்டிஸ் சொல்றாரு. paramount for a minister or for a corporate boss from the principal staff officers. 3 important traits. அது என்ன சொல்லி பார்க்கலாம். பிரித்தலும் பேணிக் கொள்ளலும் பிரிந்தார் பொறுத்தலும் வல்லது அமைச்சு. குறள் எண் 633. என் அதிகாரம் அமைச்சு ஆர் ஆன் த மினிஸ்டர்ஸ். எங்கூட சேர்ந்து சொல்லுங்க. பிரித்தலும் பேணிக் கொள்ளலும் பிரிந்தார் பொறுத்தலும் வல்லது அமைச்சு. அமைச்சுன்னா மினிஸ்டர், வல்லது அமைச்சுன்னா a minister should be capable of doing these things. Which things? Thiruvalluvar lays down 3 important things. First one, pirittal. Pirittalna separation or division. He says a minister should be capable of dividing the enemies, creating a rift between the enemies.
because there are friendly countries, there are enemy countries. So to mitigate the enmity, அவங்களுக்குள்ளேயே டிவிஷன் பண்ணி விடுறது. A minister should be able to politically create a divide between the enemies. பேணிக்கொள்ளலும் அதே மாதிரி there are friendly countries, அவங்கள வந்து hold them together. This is also an art. A minister should be capable of doing that. And the மூணாவது வந்து பிரிந்தார் பொறுத்தலும். There are countries which were friendly but now became inimical. Get them back into the fold. அப்போ பிரித்தல், dividing the enemy, பேணிக்கொள்ளல், the friendly forces holding them together, பிரிந்தார் பொறுத்தல், earlier friendly but they had separated, try and get them back into the fold. இது மூணும் வல்லதமைச்சு. A minister should be capable of doing all these three skillfully. இதே கார்பரேட் எடுத்துக்கிட்டோம்னா, dividing the competition and holding back our forces, and the friendly forces which had the corporates who had moved away for whatever misunderstandings, sort it out and get back. Or even the customers, hold back the customers, keep them loyal to us. The people who have moved away, not reporting to us, get them back, and then divide the competition. So that is what Thiruvalluvar lays down as the three primary duties for ministers. மூணு முக்கியமான விஷயங்கள் for a மந்திரி, அமைச்சர் or a principal staff officer. புக்ல கொடுத்திருக்கிற மீனிங் பார்க்கலாம். பகைவர்க்கு துணையானவரை பிரித்தலும், தம்மிடம் உள்ளவரை காத்தலும், பிரிந்து கொண்டவரை மீண்டும் சேர்த்து கொள்ளலும் வல்லவன் அமைச்சன். So the three qualities for a minister. Englishல, the minister is one, that means a capable minister. A good minister is one who can effect discord among foes, maintain the goodwill of his friends, and restore to friendship those who have seceded from him. அப்போ எனிமியை டிவைட் பண்றது, நம்ம ஃப்ரெண்ட்லி ஃபோர்ஸஸை கன்சாலிடேட் பண்றது, நம்ம கிட்ட ஃப்ரெண்ட்லியா இருந்து பிரிஞ்சு போனவங்களை திருப்பி கூட்டிட்டு வருது. These are the three primary tasks for a minister. So he should support his king or the boss or the leader in all possible ways by doing these three things constantly. குறள் இன்னொரு தரம் பார்க்கலாம். பிரித்தலும் பேணிக்கொள்ளலும் பிரிந்தார் பொறுத்தலும் வல்லது அமைச்சு. A good minister should be capable of dividing the enemy, consolidating, holding the people firm in our stride, and then முதல்ல ஃப்ரெண்டா இருந்து பிரிஞ்சு போனவங்கள திருப்பி கூட்டிட்டு வருதும். They always say it is easier to hold back a force than create new friendly forces. Therefore, it's very important, the பேணிக்கொள்ளல், very important, and dividing the enemy, because the enemy gets weakened then, weak ஆயிடும். And பிரிந்தார் பொறுத்தலும், நம்ம கிட்ட ஃப்ரெண்ட்லியா இருந்து ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்து போனவங்களை திருப்பி கொண்டு வருது, so that our strength grows. So reduce the strength of the enemy, increase our strength. That is the role for a minister. அடுத்த குறள் பார்க்கலாம். ஒரு நல்ல மினிஸ்டர்னால கிங்குக்கு வர வேண்டிய அட்வான்டேஜஸ் எல்லாம் திருவள்ளுவர் சொன்னாரு. That is, he helps, the minister helps in strengthening the king's forces, weakening the enemy forces. ஆனா சில சமயம் it may happen, what if the minister is not a straight fellow, he is a crooked fellow? How dangerous is he? அதை தான்
அடுத்த குறள்ல சொல்றாரு. Because a king should know who is good, who is not good. அந்த discretion வேணும். அததான் அந்த ஒற்றாடல் எல்லாம் படிச்சோம். ஸ்பையிங், கீப்பிங் அ ட்ராக் ஆஃப் ஹூ இஸ் டூயிங் வாட் எல்லாம். ஸோ கிங் ஷுட் பி அப்ரைஸ்ட் ஆஃப் ஆல் ஆஃப் இட் ஆல் த டைம். அப்போ ஹூ இஸ் அ பிளாக் ஷீப் அந்த கிங்குக்கு தெரியணும். அதனால என்ன டேஞ்சர் கிங்குக்குன்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் அதே டைம்ல இதையும் சொல்றாரு. இதையும் பார்க்கலாம். ரொம்ப ப்ரொஃபவுண்ட் குறள். பழுது எண்ணும் மந்திரியின் பக்கத்து உள் தெவ்வோர் 70 கோடி உறும். குறள் எண் 639. அமைச்சு on ministersல he's talking about the danger of having a black sheep minister in the ministry. எங்கூட சேர்ந்து சொல்லுங்க. பழுது எண்ணும் மந்திரியின் பக்கத்து உள் தெவ்வோர் 70 கோடி உறும். தெவ்வோர்னோ எனிமீஸ். 70 கோடினா 70 crores. ஒரு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சுக்கு சொல்றாரு. It's so much. It's like equivalent to having 70 crore enemies. Which is equivalent to that? பக்கத்துள் பழுதெண்ணும் மந்திரி. பக்கத்துள் கூடவே இருந்துட்டு பழுது எண்ணம், ஆனா கிங்குக்கே துரோகம் பண்ற மந்திரி. கூட இருந்து குழி பறிக்கிறான் சொல்லுவாங்க இல்லையா? இந்த நம்பிக்கை துரோகி, பசுத்தோல் போர்த்திய புலி, அதெல்லாம் நம்ம கேட்டிருக்கிறோம். The traitor in disguise. அந்த மாதிரி பக்கத்திலேயே இருந்துட்டு கிங்குக்கே துரோகம் பண்ற மந்திரி, he is equivalent to 70 crore enemies, which means the king should get rid of such a person immediately. How will the king know a minister is traitor? By keeping a track on all the people, having a source of intelligence. So எல்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு linked. A king has a great asset if he has capable and trustworthy ministers. But the king is in great danger if he has got a untrustworthy or disloyal or a traitor minister. So பழுது எண்ணும் மந்திரி, அந்த கிங்குக்கு துரோகம் பண்றவ, த ட்ரைட்டர் மினிஸ்டர். அது எப்படி? பக்கத்துள் பழுதெண்ணும் மந்திரி. கூடவே இருந்துட்டு, பிகாஸ் மினிஸ்டர்ஸ் ஆர் க்ளோஸ் டு த கிங், கூடவே இருந்துட்டு த கிங்குக்கு டேஞ்சர் வர மாதிரி, ஆல்வேஸ் பிளானிங் ஃபார் த டவுன்ஃபால் ஆஃப் த கிங். அந்த மாதிரி மினிஸ்டர் இருக்கிறது. தெவ்வோர் 70 கோடி உறும். It's equivalent to having 70 crore, a figure of speech, a large number of enemies. One such traitor minister could cause the downfall of the king, as so many of the enemies could do. So king should immediately get rid of such a minister. அதுதான் இதுல சொல்லியிருக்கு. புக்ல கொடுத்திருக்கிற மீனிங் பார்க்கலாம். தவறான வழிகளை எண்ணி கூறுகின்ற அமைச்சனை விட 70 கோடி பகைவர் பக்கத்தில் இருந்தாலும் நன்மையாகும். கொஞ்சம் வித்தியாசமா சொல்லியிருக்கு. The minister is more dangerous. It says 70 crore enemies are better than that minister. Both mean the same. Explanation in English: far better are 70 crores of enemies for a king than a minister at his side who intends the king's ruin. So அதனால கிங்குக்கு நல்ல மினிஸ்டர்ஸ் இருக்கணும், who will consolidate king's strength and weaken the enemy. At the same time, king should take care, அவன் கூடவே குழி பறிக்கிற மினிஸ்டர், துரோகம் பண்ற மினிஸ்டர் இல்லாத மாதிரி பார்த்துக்கணும். குறளை இன்னொரு தரம் பார்க்கலாம். பழுதெண்ணும் மந்திரியின் பக்கத்துள் தெவ்வோர் 70 கோடி உறும். அந்த பக்கத்திலே இருந்துட்டு, கூடவே இருந்துட்டு கிங்குக்கு துரோகம் பண்ண நினைக்கிற அந்த மாதிரி மந்திரி, அவனை விட 70 crore enemies are better, because it's a huge number. But then the king can handle them because he knows they are enemies, so he's prepared.
வேற இந்த கூட இருந்து குழி பறிக்கிறவங்க they could cause the fall of the king at the most unexpected moment. Therefore, the king has to take care of them, get rid of them. மேல போலாம். இன்னைக்கு நம்ம ரெண்டு அருமையான அதிகாரம் பார்த்தோம். ஒன்னு அரசியல்ல கடைசி அதிகாரம், இடுக்கண் அழியாமை, courage in the face of adversity, not falling down in adversity, standing up to that. அதுக்கு மெத்தடாலஜி, தி ரெசிபி சொன்னார் திருவள்ளுவர். அதுக்கப்புறம் நம்ம அங்கவியல் பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல முதல் அதிகாரம் பார்த்தோம். மினிஸ்டர்ஸ்க்கு இருக்க வேண்டிய குவாலிஃபிகேஷன்ஸ், அட் த சேம் டைம் ஹேவிங் அ ராங் மினிஸ்டர், வாட் டைப் ஆஃப் த்ரெட் த கிங் ஃபேஸஸ், அது ரெண்டையும் பார்த்தோம். அடுத்த வாரம் இன்னும் மேல போகலாம். ஸோ நம்ம அறத்துப்பால் முடிச்சுட்டு, பொருட்பால்ல அரசியல் முடிச்சுட்டு, அங்கவியல் பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல கால வச்சிட்டோம். வெரி இம்பார்ட்டன்ட், லைஃப் டைம் யூஸ்ஃபுல், ப்ரொஃபவுண்ட் குரல்ஸ் ஆர் இன் ஸ்டோர் ஃபார் அஸ் இன் த டேஸ் டு கம் ஃபர்தர். அடுத்த வாரம் சந்திக்கலாம். டேக் கேர். வணக்கம் எவ்ரிபாடி. தனக்குவமையில்லாதான் தாழ் சேர்ந்த கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது.